இதை நல்லா பாருங்கள். இப்போ அந்த கத்திரிக்காயை நல்லா வேக போட்டு இதுமாரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ கடுகு போட்டு கலந்துருங்க. இது வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டிருக்கேன். இப்போ ஒன்று தேவையான உப்பு போட்டுக்கணும். இது மிளகாத்தூள் போட்டுக்கணும். இப்போ கத்திரிக்காய் மசிச்சு அது போட்டிருக்கேன். இது கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்க பாருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி நிமிஷம். இப்போ பாரு கடலப்பருப்பு மிளகா போட்டு பொடி நுணுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த கொஸ்து பொடி. இது கொத்தமல்லி 2 பங்கு, 1 பங்கு கடலப்பருப்பு மிளகா 2 காரத்துக்கு வந்தாலும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடியில் இப்போ 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுதான்